ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க சந்தோஷ். நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும். ஹாப்பி பர்த்டே ஆத்யா. ಕಪ್ ಕೇಕ್ ಕೊಡ್ತಾ ಎಲ್ಲರಿಗೂ ಸ್ಕೂಲ್ ಕ್ಲಾಸಲ್ಲ ಕಪ್ ಕೇಕ್ ಕೊಡ್ತಾ ಆದ್ಯಾ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಪಾಟು ಪಡಿಯಾ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಪಾಡಿಯಾ ವೆರಿ ಗುಡ್ ಲೂಕ ಪ್ರೆಸೆಂಟ್ ಅನ್ನ ஓகே ஓகே ஸோ ஆதியாவோட பர்த்டேக்கு வந்து இதோ இந்த சைக்கிள் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து மார்க்கெட் கிச்சன் அப்படின்ற அந்த இது இருக்குல்ல, அதில் வந்து நிறைய பேர் வந்து யூஸ்டு பொருள்லாம் கொடுப்பாங்க. என்னடா பர்த்டேக்கு யூஸ்டு பொருளாக கொடுக்குற அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. பட் பர்த்டேயாக இருந்தாலும் செலவு தான், வீண் செலவு பண்ணக்கூடாது. சைக்கிள் யூஸ் பண்ணிக்கணும், அது சைக்கிள் ஓட்டணும், அதுக்கு ஒரு சைக்கிள், அவ்வளோதான். இது கரெக்டாகவும் இருக்குது, அவங்க ஹைட்டு சைஸுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் இதுதான் என்னோடய பர்த்டே கிஃப்ட். இப்போது சைக்கிள் வாங்கியாச்சு. அதாவது சைக்கிள் இங்கே பார்க்கணும், அங்கேயே நல்லா தான் இருந்தது. அடுத்தபடியாக வந்து சும்மா நாங்கள் மால் போகிறோம். மால் போயிட்டு ஏதாவது சாப்பிட முடியுமான்னு சாப்பிடுவோம், இல்லை வேறு ஏதாவது டாய்ஸ் வாங்கினா வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க. அங்கே என் பொண்டாட்டி வெயிட்டிங், ஃபோன் மேலே ஃபோனாக போடுறான். இங்கே எனக்கு என்னென்னா கரெக்டாக பஸ்ஸு நான் வரதுக்குள்ளே 2 பஸ்ஸு போயிடுச்சு. இதுக்கு அடுத்த பஸ்ஸு வந்து 12 நிமிஷத்துக்கு அப்புறம் தான். வெயிட் பண்ண தான் வேண்டும், வேறு வழியே கிடையாது. ஸோ பஸ்ஸு கிடச்சிச்சு. இப்போ வந்து நாங்கள் அவங்க அம்மாவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அவங்க அம்மா மாலில் நிற்கிறாங்க. ஒரு 1 மணி நேரமாக நிற்கிறாங்க. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கோவம் வரும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. அதெல்லாம் வந்து நான் இன்னத்துக்கு கொதறி இருப்பேன், அந்தளவுக்கு கோவப்பட்டிருப்பேன். பட் ஐம் சாரி. அது ஒரு தனி பேஷன்ஸ் தேவையில்லை, வெயிட்டிங் பேஷன்ஸ்ன்றது. இங்கே இப்போ தான் வந்து எல்லாம் ஆஃபீஸ்லாம் விட்டுருப்பாங்க 5 மணி. ஸோ நல்லா கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு. இதோ நாங்கள் மாலுக்கு வந்துட்டோம். அம்மாவை பார்த்தோன்னே பசங்க 2 அம்மாவை பின்னாக ஓடிச்சுங்க. இது இங்கே இருக்கிற ஆண்டேல் மால் அப்படின்ற மால். இந்த மாலை சுற்றி ஒன்றும் பண்ண போதில், சும்மா அப்படியே சுற்றி நடந்துக்கிட்டே இருக்க போகிறோம். ப்ராபப்ளி எங்கேயாவது நின்னாங்கன்னா அங்கே சாப்பிடணும் இங்கே சாப்பிடணும்னு சொல்ல போகிறாங்க. அப்புறம் வந்து நம்ம எதுவுமே வாங்கி கொடுக்காமல் இருக்க போகிறோம். தெரியல என்ன நடக்க போகுதுன்னு, வாங்க பார்ப்போம். ஏதாச்சும் சைடில் பிஸ்னஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? மோஸ்ட் ப்ராபப்ளி சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். எனக்கும் லைட்டாக பசிக்குது. நான் இன்றைக்கி வர வாட்டர் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். இன்னையோட சேர்த்து 46 ஹவர்ஸ் முடிஞ்சிருக்கு. 46 ஹவர்ஸாக வாட்டர் ஃபாஸ்டிங், அதாவது வெறும் வாட்டர் மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். சரி பார்ப்போம் வாங்க, இதுக்கு போவோம். ஸோ பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்குது, அங்கே ஏதோ ஒரு குழந்தைங்க படம், அந்த டக்கு படம் ஏதோ ஒன்று இருக்குது. ரொம்ப நாளாக அது இந்த பஸ்லலாம் போர்டிங் பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தா. இன்றைக்கி அது பார்த்துடலாம். இங்கே வந்து இது வரைக்கும் ஃபேமிலியாக படம் பார்த்ததில்லை. ஸோ படம் பார்க்க போகலாம். ஸோ படம் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். படம் 5:40க்கு ஒன்று காட்டுது. அது ஒன்று தான் இவங்களோட போக முடியும்னு நினைக்கிறேன். எந்த படம்? இந்த படம் மைக்ரேஷன் படம். படத்துக்கு எடுக்கலாமா? மைக்ரேஷன் இன்னொரு அரை மணி நேரம் 40-20 நிமிஷம் இருக்குது. வாங்கிக்கோ. தேங்க்யூ. 10 பவுண்டு டிக்கெட்டு. 10 பவுண்டுனா 1000 ரூபாய்ச்சா? ஒரு டிக்கெட்டு 1050 ரூபா சம்திங். நீங்களா யாருடா? How do I tell you? இங்கே நல்லாவும் இருக்காது தேட்டரு. காசு கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. நம்ம ஊர் தேட்டர்லாம் வேறு லெவலில் இருக்கும். இங்கே தேட்டர்லாம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்தது. ஐ மீன் ஒரு படம் தான் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடியா, are you excited? Yes. What movie are you going to watch now? இதுதான் இங்கே தேட்டரு. ஒரு மனுஷன் காணோம். யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? 10 நிமிஷம் தான் இருக்குது இன்னும் படத்துக்கு. பரவாயில்ல, ஆனால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குடி. நான்
சினிமாவில் பார்த்தது ரொம்ப மோசமாக இருந்தது. ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் ஜெயிலர் பார்த்த தியேட்டரை விட இது சூப்பராக இருக்குது. ஜாலியாக பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த ரிக்ளைனர் சீட்டுன்றாங்களே, அதை வச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மொட்டை மாடி மொட்டை மாடி கை தெரியுதா? என் கை தெரியுதா? ஐயா ஹாப்பி ஆதியா? இது ஆக்சுவலி நல்லா இருக்குது. இங்கே நான் சினி வேர்ல்டு பார்த்தேன், அது ரொம்ப மட்டமாக இருந்தது. இவ்வளோ பெரிய இடம் வச்சு சாப்பிட்றதுக்குன்னே வச்சுருக்காங்க வேறு. சர்க்கஸ் விளாட்றா பாருங்க, ஸ்லைடு விளாட்றா. How was the movie? Enjoyed? What did you like in the movie? Penguins. Penguins கடைசியில் ஒரு செகண்ட் தான் வரும், அது penguins இஷ்டப்பட்டா. So here we are winding up with the Adya birthday vlog. So catch you in the next videos. Bye.